வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். நான் உங்கள் சர்மா சார் பேசுகிறேன். ஸோ நம்ம சமீப காலங்களில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 500+ சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுமே இஸ்ரோக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம டிசிஷன் வந்து எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நானும் இஸ்ரோ எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜெஸ்ட் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் நம்ம வந்து கவர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரோவிலேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப், செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் என்கரேஜ் பண்ணுறோம், நீங்களும் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இஸ்ரோவில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப அரிதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா எல்லாராலையுமே ஃபிசிக்ஸ் வந்து படிக்க முடியாது. ஸோ உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ஃபிசிக்ஸ் படிக்க முடியும்னால தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஃபிசிக்ஸும் படிச்சுட்டு இருக்கீங்கன்றதை வந்து நீங்கள் முதல்ல நம்புங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஃபிசிக்ஸில் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ இந்த இஸ்ரோ, கேட், ஜாம், ஜெஸ்ட், பார்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அது ரொம்ப கனவாக இருக்கும். நம்ம அங்கே வேலை செய்யணும், அங்கே ஒர்க் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன ரோலாவது நம்ம அங்கே பண்ண மாட்டோமான்ற நிறைய சிந்தனை, எய்ம், மோட்டிவேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கைடன்ஸ் பண்ண தான் நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி ஏன் அப்போ எதனால் இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னுடைய அகாடமிக் ஜெர்னி முழுக்க இந்த மாதிரியான ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கூடிய எல்லா இன்ஸ்டியூஷன், காலேஜஸ், ஒர்க்ஸ், கொலாபரேஷன் அண்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் லெபார்ட்ரிஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப், ப்ரெசன்டேஷன், ஓரல் ப்ரெசன்டேஷன், கெரியர் அட்வைசரி டீம், அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இந்த கிளப் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதனாலே நம்ம இது வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வலைதொலி பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி வந்து டீப்பாகவும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ ஓரலாக வாட் இஸ் வாட் அப்படின்னு தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெகுலர் கைடன்ஸே வந்து நான் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோலேருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து நம்ம தமிழ் பசங்களால் வந்து எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் பசங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய சிஜிபிஎம் மார்க் அல்ல பர்சன்டேஜ் மார்க்கை விட நார்த் இந்தியன்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுற மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட வந்து ஹைலி மோட்டிவேஷன் லெட்டர், ஹவு டு கம்யூனிகேட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து அவங்க வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து காம்படிஷன்லேயே இருந்துட்டு வந்துடுறீங்க. ஸோ ஏன் இதெல்லாம் எனக்கு எப்படி நான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி இஸ்ரோ அண்ட் பார்க் எக்ஸாம்ஸ் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ வந்து 3-4 டைம்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு இன் 2020 அண்ட் 23 அண்ட் 25 ஆல்சோ. இதில் இருந்துக்கு நான் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோக்கான ரெகுலர் ஸ்டடீஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ ஆஃபர் பண்ணுவாங்க, ஸோ ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த சீசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் என்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். நம்ம உடனுக்குடனே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அது என்னென்ன அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கனாலே நீங்கள் சைட் பை சைடாக வந்து எக்ஸாமுக்கு வந்து இஸ்ரோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான டைமில் வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரிசர்வேஷன் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அன்ரிசர்வ்ட் அந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது ரிசர்வேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹை சான்சஸாக இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வியூ டைமில் நீங்கள் அகாடமிக் ப்ராக்ரஸ் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய அகாடமிக் ஜர்னியை பற்றி உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது நீங்கள் இந்த இஸ்ரோவில் வந்து இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மார்க் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் டூல்ஸாக கண்டிப்பாக இருக்கும் இந்த நீங்கள் பண்ணிக்கூட இருக்கக்கூடிய உங்களுடைய அகாடமிக் ஜெர்னிஸ் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? மோர் தென் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.